ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசி அண்ட் சேமி. இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமி சேனலில் யாருக்காக வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா, குரு சாஸ்தா நவீனா அப்படிங்கிற ஐடியிலேருந்து அவங்க வீட்டு கடனை நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. 4.5 லட்ச ரூபா கடனை 25,000 ரூபா மாத வருமானத்தில் ஒரு வருஷத்தில் எப்படி அடைக்கலாம் அப்படின்னு. அது எப்படி அடைக்கலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த குரு அப்படிங்கிற ஐடியிலேருந்து 4.5 லட்ச ரூபா கடன். அவங்க வீட்டு வருமானம் எவ்வளோன்னா 25,000 ரூபா. இதில் 4.5 லட்ச ரூபா கடன் அப்படின்னு பார்த்தா இது ஓகே தான், போதுமான அளவு கடன் தான். ஒரு மனுஷனுக்கு நார்மலாக இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு கடன் தான் 4.5 லட்ச ரூபா. ஏன்னா எனக்கு இப்போதைக்கு 4.5 லட்ச ரூபா கடன் எனக்கு இருக்குது. உங்கள் வருமானம் தான் எங்கள் வீட்டு வருமானம். இது நான் பொய் சொல்லலை, உண்மையாகவே சொல்லிக்கிறேன். ஸ்கூல் ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் உங்களுக்கு கொஞ்சம் பல்க் அமௌண்ட்டாக இருக்குது. இதில் என்னென்னா, குரு அவங்களுக்கு பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா கட்டுறாங்களாம். அப்போது ஒரு வருஷத்தில் ஒரு மாதம் 25,000 ரூபா வருமானம்னா 4 மாதம் உழைச்சாதான் 1 லட்ச ரூபா கிடைக்கும். அந்த 4 மாதம் உழைப்பையும் கொண்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்க. ஓகே தான், பிள்ளைங்களோட படிப்பு கண்டிப்பாக நமக்கு முக்கியம். இது எப்படி இவங்க 4.5 லட்ச ரூபா கடனை ஒரு வருஷத்தில் அடைக்கலாமான்னு கேட்டால், என்னை பொறுத்தவரை இது 4.5 லட்ச ரூபா கடனை நம்ம கொஞ்சம் சிக்கனமாக போனோம்னா ஒரு 2 வருஷம், அப்படி இல்லைன்னா 2.5 வருஷத்தில் அடைச்சிடலாம். எப்படின்னா, 25,000 ரூபா வருமானத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா 10,000 ரூபாய்க்கு உள்ள வீட்டு செலவை பார்க்குற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம பிள்ளைங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்நாக்ஸு அது இதுன்னு எப்படினாலும் நமக்கு 10,000 ரூபா வீட்டு செலவுக்கு ஆயிரும். இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது. அப்போ சொந்த வீடு இருந்தால் கவலையே படக்கூடாது. கடவுள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக நினச்சிக்கணும். ஏன்னா வாடகை வீடு இருந்து வாடகை வீட்டுக்கு மாதம் 8,000 10,000 கட்டுறவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். வாடகை வீட்டில் இருந்து இதே 25,000 ரூபா வருமானத்தில் பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸு இதை மாதிரி 1 லட்சம் 2 லட்சம் கட்டுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் கடவுள் உங்களுக்கு ஏதோ ஒரு கிஃப்டை எடுத்து கொடுத்துருக்காரு, சொந்த வீடு அப்படின்னு. அப்போ இப்போ நீங்கள் வீட்டு செலவை எப்படி பார்க்கணும், 10,000 ரூபா வீட்டு செலவுக்குன்னு வச்சிடணும். ஒரு 8,000 ரூபாய்க்கு உள்ள மாதம் எப்படியாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு ஒரு 8,000 ரூபாய்க்கு உள்ளே வீட்டு செலவை முடிக்கிற மாதிரி பார்க்கணும். அதில் ஒரு 2,000 ரூபா மீதி கிடைக்குமா? திருப்பி பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டணும்னா, மாதம் நீங்கள் ஒரு 8,000 ரூபா எடுத்துகிட்டு போய் பேங்க் புக்கில் போட்டு வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சமாக வட்டி ஏறி இருக்கும். ஒரு மாதம் 8,000 ரூபான்னா 12 மாதம், அதாவது ஒரு வருஷம் நீங்கள் 8,000 வச்சு ஒவ்வொரு மாதம் கட்டினா 12 மாதத்துக்கு எவ்வளோன்னா 96,000 ரூபா கட்டுவோம். மீது 4,000 ரூபா தானே, அது நம்ம கையிலேருந்து வைக்கலாம், கொஞ்சமாக வட்டி ஏறி இருக்கலாம், ஏதோ ஒரு இதில் நம்ம 1 லட்ச ரூபா எடுத்துடலாம். ஓகேவா? அதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் சேமிப்பு பார்த்திங்கன்னா, 10,000 ரூபா வீட்டு செலவுக்கு, 8,000 ரூபா ஸ்கூல் ஃபீஸ்க்கு, மீதி எவ்வளோ இருக்கும்? 25,000 ரூபாவில் மீதி 7,000 ரூபா தான் இருக்கும். அது நம்மளோட சேமிப்பு. சேமிக்கிறவங்களுக்கு இது சேமிப்பாக இருக்கட்டும், குரு அவங்களுக்கு இது கடன் அடைக்கிறதுக்கான ஒரு சேமிப்பாக இருக்கட்டும். இந்த 7,000 ரூபாயை என்ன பண்ணணும் அப்படின்னா, 1.5 லட்ச ரூபாய் ஏழை சீட்டு போடுங்க. அப்படி இல்லையா, அதே 7,000த்தை நீங்கள் பேங்கில் சேமிச்சுக்கிட்டே வாங்க. இல்லை உங்களுக்கு 4.5 லட்ச ரூபா கடன் ஈடு வச்சுருக்கீங்க, அதாவது அடகு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இதுக்கு நீங்கள் கட்டிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு வட்டியும் கம்மியாகிட்டே இருக்கும், நம்ம வச்ச முதலும் கம்மியாகிட்டே வரும். அப்போ இந்த 7,000 ரூபாய் அப்படி பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு என்ன ஐடியா தெரியுமோ நீங்கள் பண்ணுங்கள். என்கிட்ட கேட்டால் நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிற மாதிரி தான் சீட்டு கட்டுங்க அந்த மாதிரி தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு வழி அதுதான். அந்த சீட்டு ஏலச்சீட்டு அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே போட்டு கட்டிகிட்டே வாங்க. 7,000 ரூபா வச்சு கட்டும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் ஆகும். அப்படி 1.25 வருஷத்தில் நம்ம கையில் எவ்வளோ ரூபா வந்துடும்? 1 லட்ச ரூபா நம்ம கட்டிடுவோம். ஏன்னா 7,000 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கூட தான் நமக்கு இருக்கும். 7,000 ரூபா 1 லட்ச ரூபா ஏலச்சீட்டுக்கு மாதம் 5,000 ரூபா கட்டுவோம்.
5,000 நம்ம கையில் இப்போ 7,000 இருக்குது. அப்போ 1,50,000 சீட்டு கட்டலாம். அது போக வீட்டு செலவுக்கு 10,000 வச்சுருக்கோம். அந்த 10,000 10,000 செலவு பண்ணக்கூடாது. அதுலேருந்து 2,000 மீதி பிடிச்சிங்கன்னா அந்த 2,000 மாதம் நம்மளுக்கு கண்ணு முன்னு தெரியாமல் அந்த ஹாஸ்பிட்டல் செலவு, கல்யாண வீடு அப்படி வரும் பார்த்திங்களா, அதுக்கு கட்டணும். இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கனமாக தான் போக வேண்டியது இருக்குது. ஏன்னா உங்களோட நீங்கள் பணம் சேமிக்கலாம் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிள்ளைங்களுக்கு எந்த அளவு நல்ல படிப்பை கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கொடுங்க. பிள்ளைங்க வளர்ந்து பெரியவங்களாகி நம்மளை அவங்க காப்பாற்றணும். அதுக்காக ஒரு நல்ல கல்வியை தாய் தகப்பனாக இருந்து நம்ம கொடுக்குறது கண்டிப்பாக அது தப்புன்னே சொல்ல மாட்டேன். யாருக்கு இந்த இங்கிலீஷ் மீடியம் படிப்பு ஒத்துக்காதுன்னா 20,000 வருமானத்துக்கு கீழே இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் என்னோடய வீடியோ பார்க்குறதா இருந்தால் இப்போ தமிழ் மீடியத்திலே, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல், நடுநிலை பள்ளி, அதாவது மிடில் ஸ்கூல், அப்புறம் ப்ரைமரி ஸ்கூல் எல்லா இடத்துலையுமே இப்போ கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்லேயும் இங்கிலீஷ் மீடியம் வச்சுருக்காங்க. சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டம், மாதம் 20,000 தான் வருமானம், 15,000 தான் வருமானம் அப்படின்னா நம்மளோட தகுதியை மீறி நம்ம படிக்க வைக்க வேண்டாம். அதுக்காக பிள்ளைங்கள படிக்க விடாமல் கடைகளுக்கு அனுப்புகிறதோ, இல்லை துணி கடைக்கு பற்றி விடுறதோ, கொத்தனார் கையாளுக்கு பற்றி விடுறதோ அப்படி செய்யவே செய்யாதீங்க. பிள்ளைங்க இனி உள்ள காலத்தில் படித்தாதான் முக்கியம். அது கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு பாகுபாடு இல்லாமல், நம்மெல்லாம் என்ன பெரிய இடத்துல இருந்தால் படிச்சுட்டு வந்தோம், பெற்றவங்க தான் கொஞ்சம் பொறுப்பாக இருந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். படிக்காத பெற்றவங்களாக இருந்தால் கூட பிள்ளைங்களை அதே கவர்மெண்ட் ஸ்கூலுக்காக பற்றி விடுங்க. விட்டுட்டு ஒரு நல்ல டியூஷனில் சேர்த்து விடுங்க. அதுக்காக வீட்டில் வருமானம் ஒழுங்காக வராத போது நம்ம நம்ம பிள்ளைங்களை இங்கிலீஷ் மீடியத்தில் தான் நான் சேர்த்து விடுவேன், பக்கத்து வீட்டுக்காரி சேர்த்துருக்கா, அதனால நான் அப்படி தான் சேர்த்து விடுவேன். என் பிள்ளையும் பக்கத்து வீட்டுக்காரி மாதிரியே பெரிய பிள்ளையாக வரணும் அப்படின்னு அடுத்தவங்க வீட்டை பார்க்கக்கூடாது. ஏன்னா அடுத்தவங்க வீட்டில் வருமானம் மாதம் 1,00,000 இருக்கும், 50,000 இருக்கும். நம்மளுக்கு அதில் கால்வாசி கூட வருமானம் இல்லை. ஸோ அப்போ எப்போவுமே அடுத்தவங்களை பற்றியே யோசிக்கக்கூடாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து எத்தனை பிள்ளைங்க டிஎன்பிசி எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்காங்க, அரசு அதிகாரி வேலைகளில் இருக்காங்க, போலீஸில் செலக்ட் ஆகிருக்காங்க, டெட்டில் பாஸ் ஆகுறாங்க. அப்படிங்கும்போது விடாமுயற்சி இருந்தால் போதும். நம்ம பிள்ளைங்கிட்ட கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக கல்விங்கிறது எந்த இடத்துல இருந்து கற்றுக்கக்கூடிய ஒன்று தான். இங்கிலீஷ் மீடியத்துக்கு போனால் தான் கற்றுக்குவோம் அப்படி கிடையாது. இது குரு உங்களுக்காக நான் சொல்லலை. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் வருமானம் கம்மியாக இருக்கும், ஆனால் பிள்ளைங்களை கொண்டு இங்கிலீஷ் மீடியத்தில் தான் சேர்த்து விடுவாங்க. அவங்களுக்காக தான் சொல்லிக்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா குரு வீட்டில் உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை நீங்களாவே அடிஷ்னலாக ஏதாச்சும் ஒரு வேலை பாருங்கள். இப்போ பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா டியூஷன் எடுங்க, தையல் கற்றுக்கோங்க. தையல் 4 பேருக்கு துணியை ஸ்டிச் பண்ணி கொடுங்க. பேக்கிங்கில் ஆர்வம் இருந்தால் கேக்கெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கோங்க. இன்னும் என்னெல்லாம் உங்கள் ஊரில் என்ன தொழிலெலாம் கொஞ்சம் ஃபேமஸோ அதில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று ஆன்லைன் பிஸ்னஸ் மாதிரி பண்ணுங்கள். இல்லை குட்டியாக பெட்டி கடை வைக்க முடியுமா பாருங்கள். மாதம் நம்மளை நம்பி ஒரு 3,000 5,000 வந்தால் கூட அது நமக்கு ஒரு சேவிங்ஸ் தான், புரியுதா? ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா கிடைச்சா கூட அதை நம்ம 1,00,000 சீட்டுக்கு கட்டிடலாம். அப்படி பார்த்தா ஒரு கரெக்டாக 2 வருஷத்தில் உங்கள் 4,50,000 கடன் சூப்பராக கடன் அடைச்சி அப்புறம் சேமிக்கிறது எல்லாமே நீங்கள் சேவிங்ஸில் போடலாம். ஓகேவா? அதனால் ஃபீல் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டை இது பெரிய கடன்லாம் கிடையாது, பாசிட்டிவ். எப்போவுமே நேர்மறையாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக கடனை அடைக்கிறதுக்கு என்னோடய பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. இந்த குரு அவங்களே மாதிரி என்னோடய வீடியோ பார்க்கக்கூடிய உங்கள் வீடுகள்லேயும் கடன் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட சொல்லணும். அப்படின்னா கொஞ்சம் விளக்கமாக அர்த்த திருத்தத்தோடு கமெண்ட்டில் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எத்தனை பிள்ளைங்க, என்ன படிக்கிறாங்க, கடன் எவ்வளோ இருக்குது, வருமானம் எவ்வளவு, சொந்த வீடா வாடகை வீடா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாருக்குமே தேங்க்யூ. நாளைக்கு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.